வந்து பகவந்த் கேசரி படத்தோட ரீமேக்கா தான் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. பட் ஒரு சில பேர் சொன்னாங்க அதுல இருந்து ஒரு சில சீனை மட்டும் தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க, ஓவரால் படமே அப்படி கிடையாது. பட் என்ன இருந்தாலும் ரிலீஸ் டைம்ல ஒரு பிரச்சனை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப டீம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா 3 கோடி ரூபாய் கொடுத்து பகவந்த் கேசரி படத்தோட ரைட்ஸே வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து முன்னாடியே வாங்கிட்டாங்க, அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணி இப்பதான் பண்ணிருக்காங்க, முன்னாடியே வாங்கிட்டாங்க. அஸ்வினாத் வந்து ஒரு இன்டர்வியூஸ்ல பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஓகே, சோ அதுல வந்து நாங்க இன்ஸ்பயர் ஆயிட்டு சில சீன்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கும், மற்றபடி படமே அது கிடையாது, இது வேற. பட் நாங்க அதோட ரைட்ஸ் நாங்க வாங்கி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாரு. அதான் வாங்கி தான் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாருல, இப்ப வாங்கிட்டாங்க. அது 3 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சூப்பர். எஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப காந்தாரா சாப்டர் 1 இப்போ ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 16 கோடி ரூபாய்க்கு படம் பண்ணாங்க. அது ஒரு 400 கிராஸ் பண்ணி பயங்கர வசூல். ஸோ அது கொடுத்த அந்த ஒரு வசூல் வேட்டை, அந்த ஒரு அமௌண்ட், இன்கம் எல்லாமே இப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாவே இந்த 2வது பார்ட் சாப்டர் 1 வந்து எடுத்திருக்காங்க. 7 நாள் தான் ப்ரோ 509 கோடி ரூபாய் கலெக்ஷன். ஆஹா, 509 crores வந்து கலெக்ஷன் ஆயிருக்கான். 1000 தாண்டிடுன்னு சொல்லி சொல்றாங்க. 7 நாளையில 500னா மிகப்பெரிய அமௌண்ட். டச் பண்ணும்ல. ஆனா எனக்கு வந்து இது 1000 crore கலெக்ட் பண்ணாதோன்றது தோணுது.